அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை வேர்ல்ட். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பாக துவா செய்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரேண்டமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டே நான் எடுத்து வச்சது, நான் போஸ்ட் பண்ணிட்டேன்னு நினச்சிட்டே இருந்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தா வீடியோ அப்படியே இருக்குது. எடிட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி வச்சிட்ருக்கேன். வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்காமல் இருந்திருக்கு. சரி, ஓகே, நம்ம இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து இப்போ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நண்டு வாங்கியிருந்தேன். நண்டும் சங்கரா மீனும் வாங்கியிருந்தேன். ஸோ நண்டு வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்னு சொல்லலாம். நண்டு இல்லைன்னா லைஃபே வேஸ்ட்டுன்ற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு நண்டு எல்லாருக்கும் பிரியம் ரொம்ப. சண்டே அன்னைக்கு நண்டு எடுத்துட்டோன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுக்கு இன்றைக்கி நான் சண்டேன்றனால தான் நண்டு வாங்கியிருந்தேன். நண்டு எப்போவுமே எங்கள் வீட்டில் வாங்கினோன்னா மத்தியானமே ஃபினிஷ் பண்ணிவிடுவோம், நைட்டு சாப்பிட மாட்டோம். அதனால தான் மீன் கொஞ்சம் வாங்கிட்டு மீனானமும் வச்சுட்டோன்னா நைட்டுக்கும் வந்து பரோட்டா ரொட்டி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்டும் மீனும் வாங்கியிருந்தேன். நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். அது மேலே இருக்க ஓடு எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த கறிவெல்லாம் எடுத்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்கும். அந்த வலுவழுப்பு போகிற வரைக்கும் நல்லா நம்ம கையை வச்சு தேய்ச்சி கழுவிட்டோம்னாலே நண்டு க்ளீன் ஆகிடும். நண்டு கிரேவி வந்து எப்போவுமே இந்த ரெட் கலர் மட்டும் தான் வைப்பேன். ஏன்னா இது மட்டும் தான் எங்கள் வீட்டில் பிடிக்கும். மற்றபடி இந்த கொத்தமல்லி அரைச்சி ஊற்றி புதினா அரைச்சி ஊற்றி வைக்கிறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. மீனான வைக்கும் போது எப்பவுமே பூண்டு தட்டி போட்டோம்னா அன்றைக்கி வாசம் செம்மையாக இருக்கும். பூண்டு தட்டி போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியும் வந்து நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கி செஞ்சோம்னாலே வந்து மீனான வந்து டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். மீன்லாம் வீட்டை வாங்கிட்ட அன்னைக்கு யாருக்கு கொண்டாட்டமோ இல்லையோ ஜெயின் சாராக்கு ரொம்ப கொண்டாட்டம். மீன்னா போதும் ரொம்ப பிடிக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கும். அதாவது நான்வெஜ்லேயே வந்து மீன் ரொம்ப சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே வந்து மீன் வாங்கின அன்னைக்கு இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு மீன் எடுத்துட்டு தனியாக தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருவேன். வேக வச்சுட்டு அது கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கொடுத்தோம்னா அப்படியே ரசித்து சாப்பிடுவாங்க. மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம விரவும் இல்லையா, அதில் எப்போவுமே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டோம்னா அன்றைக்கி மீன் டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் இந்த சங்கரா மீனுக்கு சேர்த்தோம்னா கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட். ஃபர்ஸ்ட்லாம் நான் அந்த மாதிரி சேர்க்க மாட்டேன், வெறும் மிளகாத்தூள் உப்பு மட்டும் தான் சேர்த்து. லாஸ்ட் டைம் தங்கச்சி வந்திருக்கும் போது தான் சொல்லியிருந்தேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பாரு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அப்படியே மசாலாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறத்துலேருந்து தான் நான் வந்து மசாலாத்தூள் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பண்ணி பார்த்தேன். அதே சங்கரா மீன் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது. எப்போவும் மீன் சிக்கன்லாம் செய்யும் போது ஜெயின் சாராக் செய்யும் போது கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு தான் செய்வேன். இந்த வாட்டி வந்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா மஞ்சத்தூள் டப்பா எங்கே வச்சுன்னே தெரியல. சரி, அது வேகட்டும்னு விட்டுட்டு அதோட மீனில் வந்து ஒரு முள் இல்லாமல் பிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி இருக்குல்லையா அதையும் சேர்த்து நல்லா விரவி வச்சுருவேன். சில நேரம் வந்து கொஞ்சமாக சோறு போட்டேன்னா கொஞ்சம் அதையும் சேர்த்தே சாப்பிடுங்க. இப்போலாம் வந்து சோறு அதிகமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் மீனை மட்டும் வந்து நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி பிச்சு போட்டு முள் இல்லாமல் வச்சுருவேன். ஈவினிங் போல் அப்படியே சின்னதாக ஒரு ஷாப்பிங் பண்ணலான்ட்டு வந்திருந்தேன். எப்போவும் இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தான் வருவேன். ஆஃபரும் நல்லா போட்டிருப்பாங்க. சில நேரம் வந்து ஆன்லைனில், அதாவது ஆஃப்லைனில் விட ஆன்லைனில் ஆஃபர் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ரேட்டு பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஆன்லைன்லேயே போட்டு விட்ருவேன். ஸோ வாங்க வேண்டியதில் வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் நான் கையில் வாங்கிட்டு வந்துட்டேன். மீதியெல்லாம் வந்து ஆன்லைனில் போட்டு விட்டுருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ட்ராகன் ஃப்ரூட்லாம் வந்து 50 ரூபா தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஆஃபரில் சில நேரம் அந்த மாதிரி போடும்போது நான் வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவேன் மிஸ் பண்ணாமல்.
ஸோ இது கூடவே நான் ஆன்லைனில் போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து 2 நாள் முன்னாடியே போட்டது தான், அன்றைக்கி தான் வந்துருந்துச்சு. ஆன்லைனில் போட்டதுலேயே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தது இந்த ஃபேஷியல் மாஸ்க்காக தான். ரொம்பவே வந்து ரேட்டு அஃபோர்டபுளாக இருந்துச்சு, அதனால நான் போட்டுட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எங்கன்னா வெளியே போகும்போது நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னு நினைக்கி ஒரு 1 hour முன்னாடி இந்த மாஸ்க் போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸு. பிள்ளைங்க வந்து ஒரே ஃபோனு டிவிலே இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு தான் பூனைக்குட்டியை வாங்கியிருந்தோம். பார்த்தா பூனையும் சேர்த்து பார்க்க வச்சுட்டாங்க. ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு தான் அவன் அப்படி பார்க்குற அந்த வீடியோவை கண்ணு எடுக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தான். இது வந்து ஒரு 3 மீட்டர் துணி வந்து தைக்கிறதுக்காக கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஃபுல் ஹேண்ட்ஸ், அதாவது லூஸ் ஹேண்ட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன், வைக்கலான்ட்டு ஃபுல் ஹேண்ட்ஸ்க்கு மாதிரி கட் பண்ணிட்டேன். மேலே கட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே வச்சுட்டு ஃபுல்லாக ஃப்ரில்ஸ் வச்சு பிடிச்சி தைக்கிற மாதிரி தைக்க போகிறேன். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றனால இதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதே பேட்டர்னில் வந்து நம்ம புர்கா தைச்சோம்னா செமையாக ஃபிட்டிங்காக வரும். இப்போ இருக்கிற வந்து புர்காஸ் வந்து நிறைய மாடல் அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதுக்கு வந்து இவங்களுக்கு நான் ஏற்கனவே பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தேன். அதனால் அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே எடுத்து போட்டு ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டிச்சிங் வீடியோ எதுனா தேவை அப்படின்னு நினைக்கி நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்காக டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். கீழே வந்து ஒரு 3 லேயர் பாட்டம் கொடுத்து அதை மேலே இருக்கிற டாப்போட ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதோட ஃபுல் அவுட்ஃபிட் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். கீழே துணி 3 லேயராக கொடுத்து அதில் ஃப்ரில்ஸ் வச்சுருக்கேன். லைட்டான ஃப்ரில்ஸ் தான் வச்சுருக்கேன். மேலே டாப்புக்கு வந்து எப்போவுமே போல் ஒரு கவுனுக்குள்ள டாப் மாதிரி தான். கைக்கு மட்டும் வந்து ஃபுல்லாக ஃப்ரில்ஸ் வச்சுட்டு அதுக்கு வந்து பெல்ட் வச்ச மாதிரி கைக்கு வந்து ஃபுல் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து புர்கா தைக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. பட் கிளாத் தான் எங்கே கிடைக்கும், எங்கே வாங்கணும்னு தெரியல. சில இன்ஷால்லா நான் தைச்சேன்னா கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். நைட் டின்னர் வந்து எப்பவும் மீனான வச்சோம்னு நினைக்க ரொட்டி தான் போடுவோம். ஸோ அரிசி மாவு, தேங்காய் போட்ட மாவும் அரிசி மாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்ல பொறுன்னு ஊறி வந்துடும். ஊறி வந்தோடனே அதை வந்து தோசைக்கல்ல வச்சு நல்லா 2 பக்கமும் சுட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான அரிசி மாவு தேங்காய் போட்ட ரொட்டி செமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போ மீனான வச்சாலுமே இதுதான் நைட்டுக்கு டின்னர். தேங்காய் போட்ட மாவு வீட்டில் இருந்தாலே போதுங்க, முக்கால்வாசியான டென்ஷனே இருக்காது. நைட்டுக்கு டின்னருக்கும் சரி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, இதில் வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணலாம். இது இல்லைனாலே எங்களுக்கு கை உடஞ்ச மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இப்போவுமே தேங்காய் போட்ட மாவு இல்லை. இன்ஷால்லா நான் வந்து கண்டிப்பாக தேங்காய் போட்ட மாவு ரெடி பண்ணி ஒரு போஸ்ட் போடணும்னு இருக்கேன். நீங்களும் நான் போட்டதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உள்ள டிஷ்ஷஸும் நான் கண்டினியூஸாக சொல்கிறேன், அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.